வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். உலகின் முதல் ஒலி பொழுதுபோக்கு உச்சி மாநாடு வேவ்ஸ் 2025 மும்பையில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். 4 நாட்கள் நடைபெற உள்ள இந்த உச்சி மாநாட்டின் போது பல்வேறு போட்டிகளில் தேர்வு செய்யப்பட்ட 32 படைப்பாளர்களுடன் அவர் கலந்துரையாட உள்ளார். திரைப்படங்கள், OTT, விளையாட்டு, காமிக்ஸ் உள்ளிட்ட துறைகளில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து பொழுதுபோக்கு திறன்களை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநில உதய நாள் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் இந்தியாவின் வளர்ச்சியில் எப்போதுமே முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும், தொழில் முனைவு உணர்வு மற்றும் சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்ற குஜராத் மாநில மக்கள் புதிய உயரங்களை அடைய வேண்டும் என பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அனைத்து தொழிலாளர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் தான் நம் தேச கட்டுமானத்தின் வலுவான தூண் என்றும் அவர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாக சமூக ஊடக பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் விமானங்கள் இம்மாதம் 23ஆம் தேதி வரை இந்திய வான்வெளியில் பறக்க தடை விதித்து விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மே தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் தொழிலாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜெய்ப்பூரில் இன்று 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி மும்பை அணி எதிர்கொள்கிறது. சென்னையில் நேற்று நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாப் அணி சென்னை அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.